மாத்திரமல்ல, எது இலைப்பாறுதலான ஒரு ஜீவியம் தெரியுமா? இதை கொஞ்சம் பார்ப்போம். எது இலைப்பாறுதலான ஒரு ஜீவியம், எது ஒரு சமாதானமான வாழ்க்கை தெரியுமா? கடைங்காரனை கண்டு பயந்து ஓடி சமையலறைக்குள்ள ஒளியிறது, அது இலைப்பாறுதலான ஒரு ஜீவியம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, பாப்பா அந்த வர்றான் பாரு கந்து வெட்டிக்காரன், அம்மா போய் அடுப்பங்கரைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன், இல்லைன்னு சொல்லிடு. ஆமாவா இல்லையா? நான் வாழ்க்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், குடும்பத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களுடைய பிரச்சனைக்கு பதிலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள். அம்மா போய் பாத்ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன், அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிடு. எப்போ வருவாங்கன்னு கேட்டா தெரியலன்னு சொல்லிடு. நான் கேட்கிறேன், இது இலைப்பாறுதலான ஜீவியமா அல்லது கடன் 10 பேருக்கு கொடுக்கிற ஜீவியம் இலைப்பாறுதலான ஜீவியமா? சொல்லுங்க. 10 பேருக்கு நீங்க கடன் கொடுக்கிறது இலைப்பாறுதலான ஜீவியமா அல்லது கடன்காரனை கண்டு ஓடி போய் அடுப்பாங்கரைக்குள்ள கிச்சனுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது இலைப்பாறுதலான ஜீவியமா? கர்த்தர் நம்மள இந்த 2 ஜீவியத்துல எந்த ஜீவியத்துக்கு அழைச்சிருக்கிறார் தெரியுமா? வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை எப்படிப்பட்ட ஜீவியத்துக்கு அழைத்திருக்கிறார்? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் இலைப்பாறுதலான ஜீவியம். கடன்காரனை கண்டு பயந்து சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே ஓடி அடுத்த தெரு வழியை தப்பிச்சு ஓடுறது, அது இலைப்பாறுதலான ஜீவியம் கிடையவே கிடையாது. அது ஆசீர்வாதமான ஜீவியம் கிடையவே கிடையாது. கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவதுதான். கடன் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, கடன் இல்லாம என்ன செய்யணும்? 10 பேர் கடனை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, கடனை இல்லாம என்ன செய்யணும்? அதுதான் என்ன ஜீவியம்? இலைப்பாறுதலான ஜீவியம். இப்படிப்பட்ட ஜீவியத்துக்கு தான் தேவன் என்னையும் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. கடன் கொடுக்கிறவர்களாய் வாழும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். கடனற்ற வாழ்க்கை வாழும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இதுதான் இலைப்பாறுதலான ஜீவியம். ஆமென். இதுதான் இலைப்பாறுதலான ஒரு குடும்பத்தை குறித்து நான் ஒரு புஸ்தகத்தில் வாசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அவங்களுக்கு நிறைய கடன் இருந்துச்சான். அதாவது கடன்னா லட்சக்கணக்கில் இருந்துச்சான் பாருங்க. கடனால் அவ்வளோ கடன். இவங்க வேலை பார்க்குற சம்பாத்தியம் அப்படியே கடன் கட்டுறதுக்கு போயிருவோம் பாருங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி இதுலேருந்து வெளியே வரப்போ போகிறோம்? பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒன்றுமே நம்ம சேர்த்து வைக்கல, என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே மனசு கரைஞ்சிருச்சான் பாருங்க. அப்போ ஒரு நாள் ஆலயத்துக்கு போகும்போது அவங்க பாஸ்ட் பாருங்க இதை குறித்தெல்லாம் பிரசவம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். உடனே அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம். ஒரு பெரிய போர்டை வாங்கி அதில் பாருங்க இந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சுட்டாங்களாம் பாருங்க. அவங்க சாப்பிட்ற அந்த டைனிங் டேபிளில் அந்த சாப்பாட்டு மேஜையில் வச்சுட்டாங்களாம். கர்த்தர் என்ன தரித்திரம் என்ற சாபத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறாரு. நான் கடனற்ற வாழ்க்கை வாழ்கிறேன், நான் கடன்காரனுக்கு அடிமையா இருக்க மாட்டேன். கர்த்தாவே, என்னுடைய கடனெல்லாம் நீர் ரத்து செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய கடனெல்லாம் நீர் கேன்சல் பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நான் கடன் கொடுக்கிறவனாய் வாழ்கிறேன் என்று பாருங்க. இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து எழுதி அவங்க அந்த சாப்பாட்டு மேஜையில் அந்த டைனிங் டேபிளில் வச்சிட்டாங்களா பாருங்க. டெய்லியும் டைனிங் டேபிளில் சாப்பிட வரும்போதெல்லாம் அந்த சகோதரனும் அவங்க மனைவியும் அதை ஒரு முறை வாசிப்பாங்களாம். மத்தியானம் சாப்பிட வரும்போது அதை வாசிப்பாங்களாம், நைட்டு சாப்பிடும்போது ஒரு முறை வாசிப்பாங்களாம். தொடர்ந்து பாருங்க அதை வாசிக்க வாசிக்க, அதை சொல்ல சொல்ல, அதை தியானிக்க தியானிக்க அவங்க சொல்றாங்க, ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்குள்ள அத்தனை லட்சம் கடனை அடைச்சு முடிச்சிட்டோம். நாங்க அவ்வளோத்தையும் அடைச்சு முடிச்சிட்டோம். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. இது எப்படி தெரியுமா? வாயை திறந்து பேசணும்.
அதான் சொன்னேன் இல்லையா, மூஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே ரோட்டில் போகும்போது 4 பேர் பார்த்து ஐயோ பாவம் இந்த அக்கா அப்படி சொன்ன உடனே இந்த 5 லட்சம் கடை தீர்ந்து போச்சு. இப்போ தீர்ந்துருச்சான்னு கேட்டேன். தீர்ந்துச்சா தீரலையா? தீரலை. 10,000 ரூபா வட்டி கூடிருச்சு. அப்படித்தானே? கவனியுங்கள், உங்கள் வாழ்க்கை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். மூஞ்சி தொங்க போட்டு போகிறதும் அடுத்தவங்க பரிதாபத்தை வாங்குறதும் ஒரு பிரயோஜனம் இல்லை. யாருடைய பரிதாபமும் நம்முடைய கடன் பிரச்சனைக்கு பதில் இல்லை. கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கடன் பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறார். அவர் தலையில் ஏற்றுக்கொண்ட முள்முடி தான் கடன் பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறது. ஆகவே அதை குறித்த ஒரு மெடிடேஷன், அதை குறித்த ஒரு தியானம், அதை குறித்த ஒரு வாயின் அறிக்கை, விசுவாச அறிக்கை அப்படி போகும் பொழுது நான் சொல்றேன், சில மாதங்களிலே கடன் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஓடி ஒளிய ஆரம்பிச்சிடும். நான் சொல்றேன், இடங்களை வாங்க ஆரம்பிப்பீர்கள், வீடுகளை கட்ட ஆரம்பிப்பீர்கள். ஆமே, வண்டியை வாங்குவீங்க, காரை வாங்குவீங்க, தேவனுடைய நாமம் செய்ய ஆரம்பிக்கும், மகிமைப்பட ஆரம்பிக்கும். ஆகவே எது இளைப்பாறுதலான ஜீவியம் என்றால், கடைங்காரனை கண்டு அடுப்பாங்கரைக்குள்ள ஒளியிறதும், கிச்சனுக்குள்ள ஒளியிறதும், போய் பாத்ரூமுக்குள்ள ஒளியிறதும், அந்த சந்துக்குள்ள போய் ஒளியிறதும், மதினியா வீட்டுக்குள்ளே நாத்தனா வீட்டுக்குள்ளே போய் ஒளியிறதும் இளைப்பாறுதலான ஜீவியம் கிடையவே கிடையாது. கடனற்ற வாழ்க்கை வாழ்கிறது தான் இளைப்பாறுதலான ஜீவியம். இந்த ஜீவியத்துக்கு தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆமேன். எனவே தரித்திரம் என்பது அது ஒரு முள், அது ஒரு வேதனையான ஜீவியம், அது ஒரு கசப்பான ஜீவியம், அது ஒரு கலக்கமான ஜீவியம். இந்த ஜீவியத்துக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. கடன் கொடுக்கிற ஜீவியத்துக்கு தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டி பேசக்கூடாது. தரித்திரம் தான் பிரதர் மேன்மையான அனுபவம் பிரதர், தரித்திரம் தான் மேன்மையான அனுபவம் பிரதர், தரித்திரம் தான் அது பரிசுத்தத்தினுடைய உச்சகட்டம் பிரதர். ஒரு ஆள் மதிக்க மாட்டான், ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கவனியுங்கள், வேதவசனத்தை கவனியுங்கள். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை கவனியுங்கள். கவனித்து இதெல்லாம் தனியா உட்கார்ந்து இருக்கும் பொழுது, நான் திரும்ப தான் சொல்றேன், உங்க கடன் பிரச்சனை மாறணுமா, தரித்திரம் மாறணுமா, நகைக்கடன் பிரச்சனை மாறணுமா, இஎம்ஐ பிரச்சனைகள் மாறணுமா, கந்து வட்டி பிரச்சனை மாறணுமா, தனியா உட்கார்ந்து இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாடல்களை, அவர் எனக்காக தரித்திரரானார், அவருடைய ஐஸ்வரியத்தை எனக்கு தந்திருக்கிறார், இப்படிப்பட்ட பாடல்கள், இப்படிப்பட்ட வசனங்கள், இதை குறித்த ஒரு பாடல்களை நீங்க பாடி கர்த்தரை ஆராதிங்க, இதை மெடிடேஷன் பண்ணுங்க, இதை தியானம் பண்ணுங்க, இதை குறித்து வாயை திறந்து பேசுங்க. நான் சொல்றேன், சீக்கிர குடியத்தில் எல்லாமே டோட்டலா மாற ஆரம்பிக்கும். அங்கே ஆசீர்வாதங்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆமென். அங்கே செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும், மகிமைப்பட ஆரம்பிக்கும். ஆமென்.